ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ் ராஜ்மா அண்ட் மேத்தி வச்சு சூப்பரான காம்பினேஷனில் குக்கரில் எப்படி நல்லா குலையாமல் நம்ம வந்து ஒரு மிக்சட் ரைஸ் என்னென்னா ஒரு புலாவ் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு. இங்கே நான் வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃப்ரெஷ் ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. இதுக்கப்புறம் இது கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். இது வந்து மேத்தி லீவ்ஸ் எங்கள் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து மேத்தி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து சோக் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பண்ணுற டைம் வரைக்கும் இதை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மேத்தி லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது இங்கே வந்து ஒரு குக்கரில் நம்மளோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்குற டைமில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட மஞ்சள் தூள். இது 3 தான் நான் பேசிக் மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் நான் ஆட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பேர்ன் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்கிட்டோன்னா அது பேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், அதுக்கப்புறம் ராஜ்மா பீன்ஸ், அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணி, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்ம வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது 1-2 இல்லைன்னா அதை வந்து நம்ம விட்டுட்டு மற்றது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மேத்தி லீவ்ஸ்லாம் லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க மேத்தி லீவ்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேத்தி லீவ்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1:1.5 ரேஷியோவில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2.5 கப்பு வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இப்போ வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நம்ம இது மொத்த ப்ரிப்ரேஷன் டைமு. ஸோ அந்த நேரம் தான் அது வந்து சோக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் நம்ம முன்னாலே ஆட் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப வதங்கிடும். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நமக்கு சால்ட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு விசில் இல்லைன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வச்சு ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு நல்லா கூலாக விட்ட பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, நம்மளோட ரைஸ் வந்து ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட ஃப்ரெஷ் ராஜ்மா அண்ட் மேத்தி புலாவ். இது வந்து ஒரு மிக்சட் ரைஸ் இல்லைன்னா வந்து 1 pot ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கெலாம் இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம சூடாக ரைத்தாவோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.